என் பேர் சின்ராஜுங்க. எங்கள் தங்கச்சி தான் மிஸ் ஆயிடுச்சுங்க. போன வாரம் 6ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிலேருந்து காணுங்க. நாங்கள் 2 நாளாக தேடி பார்த்தா எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. அப்புறம் எல்லாம் 10 கிலோமீட்டர் சுற்றுற அளவுக்கு நாங்கள் எங்கள் உறவினர் பூரா தேடி பார்த்தா எந்த தகவலும் கிடைக்கலைங்க. அப்புறம் ஊதியரில் லிமிட்டில் புள்ள கண்டுபிடிக்கப்பட்டதை எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்ததுங்க. ஒரு 7 மணிக்கு வந்தது. அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் எதுவும் எங்களுக்கு வரலைங்க. அந்த தகவல் எதுவும் கிடைக்காதங்காட்டிக்கு அவங்க கொண்டுட்டு போய் காங்கியத்து லிமிட்டில் ஒப்படைச்சிட்டாங்க பிள்ளைய. ஊதியர் தலைவர் கொண்டுட்டு போய் காங்கியத்து லிமிட்டில் ஒப்படைச்சங்காட்டிக்கு மறுபடியும் புள்ள ஹோமுக்கு தாட்டி விட்டுலாம். கொஞ்சம் மனநிலை சரியில்லாத புள்ள என்னங்காட்டிக்கு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் புள்ள மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு எந்த தகவலும் தெரியலைங்க. நாங்கள் 11 நாளாக இப்போ தேடி பார்த்துட்டா அவங்க காவலரும் வந்தாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு நடவடிக்கையும் இன்னும் 11 நாள் ஆயிடுச்சுங்க. எந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கவே இல்லைங்க. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, பிடிச்சாங்கன்னா பொண்ணு எந்த ரீசனும் இன்னும் ஒரு 13 நாள் ஆக போகுதுங்க. இன்னைக்கோட எந்த ரீசனும் எந்த தகவலும் தெரியலைங்க. அதனால தான் எஸ்பி சாரை பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறேங்க இன்னைக்கு. ஆமா, கொஞ்சம் நம்ப இல்லைங்க. கொஞ்சம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன இல்லைங்க, அன்மேரிடுங்க. கண்டிப்பா நாங்க சந்தேகப்படுறோம். ஏன்னா ஊதியர் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுக்கிறாங்க. வண்டியிலே வச்சு கொண்டு போட்டாங்களா இல்ல வேலைக்கு வித்து போட்டாங்களா? இப்ப ஊதியர் லிமிட்ல புடிச்சு வைக்கிறாங்க. அவங்க பிரசிடண்ட் மூலமா மூவ் பண்ணி அவங்க காங்கியத்துக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்துக்கிறாங்க பொண்ணு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சரி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணாடு, சரி ஹோம்ல ஒப்படைச்சலான்னு ஹோமுக்கு கூட்டிட்டு போய்க்கிறாங்க 2 பிசியோட. அந்த தகவல் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஹோமுக்கு புள்ள போச்சா இல்லையான்னு தெரியலைங்க. காங்கியத்தில் கேட்டங்காடிக்கு ஹோமுக்கு பிள்ளைய ஒப்படைச்சாச்சு அப்படின்னு அவங்க தகவல் சொல்றாங்க. திருப்பூர் மரியாதையா ஹோம், அங்க 4-5 ஹோம் இருக்குதுங்க. அங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஊத்துக்குளி மெயின் ரோட் ஜங்ஷன் பக்கத்தால ஒரு ஹோம் இருக்குதாமா. அங்க ஹோமுக்கு போனதா தகவல் தான் வந்தது. அப்புறம் அடுத்த மறுநாள் புதன்கிழமை டிஎஸ்பி சாரை நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி சொல்றது அவர் மிஸ் ஆனது எங்க கிட்ட சொல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி பொண்ணு மிஸ் ஆயிருச்சு செவ்வாய்க்கிழமை எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல டிஎஸ்பி சார். சரி நாங்க டிஎஸ்பி சாரை பாக்கலான்ட்டு புதன்கிழமை நாங்க எல்லாரும் போறோங்க. போறப்ப அவர் இந்த மாதிரி தகவல் சொல்றாரு, நைட் 9 மணிக்கு இந்த மாதிரி பொண்ணை காணோம் அப்படின்னு எங்களுக்கு பெற்றோர்களுக்கு எந்த தகவலும் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க. அப்புறம் அவங்க சரி நாங்க 2 நாள் எங்களுக்கு கொடுத்தாங்க அவகாசம். 2 நாள் சரி அவங்க கூட நாங்க கோஆபரேட் பண்ணி நாங்க ஒரு 20 பசங்கள்லாம் எங்க பஞ்சாயத்து மூலியமா நாங்க ஒரு 20 பசங்கள்லாம் போனோம். நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் போய் எல்லா ஜங்ஷன் எல்லா நோட்டீஸ் நாங்க ஒரு 500 நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு நாங்கெல்லாம் போய் தேடி பார்த்து எந்த தகவலும் என்ன கிடைக்கவே இல்லைங்க. ஒரு க்ளூ கூட கிடைக்கலைங்க.